ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் எபிசோட் நம்பர் 249 நடந்ததை தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த கொடைக்கானல் காட்டில் அந்த பார்கவியும் ஜீவானந்தத்தையும் காட்டுறாங்க. அவங்க வந்து அப்படியே பார்கவி ஜீவானந்தத்தை பார்த்து கேட்குறா, சார் நம்ம எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை அந்த ஒரு பெரிய ஒரு சாவி எடுத்து வரேன்னு சொன்னார், வீட்டு சாவி, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம், வந்தோடனே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சார்னு சொல்கிறாங்க. உடனே பெரியவர் வந்துடுறாரு. வந்தோடனே என்ன சார் நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே ஊர் பக்கம் வரவே இல்லைன்னு சொன்னோன்னே, இல்லை சார் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் அதை வர முடியல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, சார் நான் சோத்துப்பாறையில் தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சரி சாவி கொடுங்க, ஒரு அவசர வேலையாக தான் வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு நான் போயிடுறேன், போகும்போது சாவி கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் எந்த இடத்துல சாவி வைக்கணும் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை சார் எனக்கு சில சமயத்தில் நாட் ரீச்சபிள் ஆகும், ஆனால் சப்போஸ் டவர் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் சார், அது வரைக்கும் கவனமாக சேஃபாக இருந்துக்கோங்க. சரி ஓகே சார் நீங்கள் பார்த்து போய்ட்டு வாங்க, நான் சேஃபாக இருந்துக்கோங்க சார்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கிளம்பிடுறாரு. உடனே இவங்களும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ பார்கவி ஜீவானந்தத்தை பார்த்து கேட்குறாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே, சார் இது யாரோட இடம், எப்படி நம்ம இங்கே இருக்கோன்னு சொல்லி கேட்டோடனே, இது ஒரு 4-6 வருஷத்துக்கு முன்னாடி இடம் தான், என்னோடய இடம் தான், நான் தான் இங்கே இருந்தேன், இங்கே தான் கையில் பார்த்து கல்யாணம் முடிச்சு எல்லாம் அங்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய பெங்களூரில் இருந்த ஃப்ரெண்டு வந்து இந்த இடம் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டோடனே, சரி நானும் வெளியூர் வேலைக்கு அலைஞ்சிட்டு இருந்ததுனால சரின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்போதைக்கு அவர் வரதில்லை, இந்த வயசானவர் கூட வாரத்துக்கு ஒரு தடவை தான் வர்றாரு, அதனால் நம்மளுக்கு சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால தான் சரி சாய் வாங்கி 2 நாளைக்கு இங்கே இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நாளைக்கு இருந்துட்டு நம்ம எப்படியாவது கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சார்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அப்படியே வெளியில் வந்து அந்த மேல் பகுதியில் ரோடு தெரியுதா, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்தால் நம்ம காட்டுப்பகுதி வழியாக சுற்றி இந்த பக்கம் வந்தோம், அந்த மேல் ரோட்டு பகுதியில் தான் அந்த புலிகேசியும் அந்த டீமும் நம்மளை தேடிட்டு இருக்காங்க, 2 நாளைக்கு நம்ம சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதோட அந்த சீன் முடிஞ்சு. 2வது அடுத்து குணசேகரனுடைய வீட்டை காட்டுறாங்க. வீட்டை காமிச்சோன்னா எல்லாரும் அந்த முகூர்த்த புடவை எடுத்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்றாங்க, நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சரி கல்யாணம் நல்லபடியாக நடத்தல. அந்த சாமி கூப்பிட்டு இருக்கும்போது அப்படியே மேலேருந்து ரேணுகாவும் நந்தினி அவங்க எடுத்து முகூர்த்த புடவை கொண்டு கீழே வராங்க. கொண்டு வந்தோடனே, ஆமாப்பா வந்துட்டாளுக்குப்பா புடவை எடுத்துகிட்டுன்னு சொல்லி ஞானம் சொல்ல, சரி ஒதுங்க அவங்கள வச்சு சாமி கும்பிட்டுன்னு சொல்லி சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்படியே உடனே அறிவுக்கட்சி கோவப்பட்டு, இது இந்த முகூர்த்த புடவையோட சேர்த்து இதுக்கு உங்கள் புடவை வைக்கிறீங்க, இது இந்த முகூர்த்த புடவை நான் எடுத்தது, ஏன் தங்கச்சி அன்புக்காக எடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே, நந்தினி சொல்கிறாங்க, நானும் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்காக எடுத்த புடவை தான் அப்படின்னு சொன்னோன்னே, குணசேகரன் என்ன பார்த்து இது எல்லா இடத்துக்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, பஸ்ஸாக வருங்க கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி சாமி கும்பிட்டுறாங்க. கும்பிட்டோடனே அப்படியே குணசேகரன் சொல்கிறாப்புல, எப்பா தர்ஷன் வந்து அப்பத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பான்னு சொன்னோடனே அவன் மயக்கத்திலே இருக்கிறான். உடனே அறிவுக்கட்சி அவனை கூட்டிகிட்டு வந்து, அவன் கண்ணே திறக்க முடியல, என்னன்னே தெரியல, கண்ணை மூடிட்டே வந்து அப்பத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா, நீ நல்லா இருப்பா, இந்த அப்பா காலையும் சித்தப்பா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னோடனே எல்லா பேரும் காலையே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டோன்னே அப்படியே சித்தி காலில் விழுக போனோடனே உடனே அவங்க காலில் ஒன்று விழ வேணான்னு சொல்லி கூப்பிட்டோடனே அப்படியே நந்தினி அவனை பிடிச்சிக்கிட்டு இது எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, கண்டிப்பாக அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுப்போன்னு சொல்லிட்டு 90 நெத்தியில் வச்சு விட்றாங்க. அப்படியே அறிவுக்கட்சி கூப்பிட்டு வந்து நின்றுட்டா. என்ன சரி ஓகே வாங்க புடவை எடுத்துகிட்டு கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே, புடவை எடுத்துகிட்டு கிளம்பும்போது நந்தினி ஹச் அப்படின்னு தும்புறோம். ஐயா அப்படியே மாமியார் இருந்துட்டு, ஐயா என்னது இப்படி போகும்போது அபசகுணமாக இப்படி தும்முறது, எனக்கு தும்மல் வந்துச்சு நான் தும்பினேன், அதுக்காக அது உங்களுக்கு அபசகுணமாக நல்ல குணமாக எனக்கு என்ன தெரியும், எனக்கு தும்மல் வந்துச்சு அதனால் நான் தும்பினேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரிப்பா தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. சரி அப்படியே மண்டபத்துக்கு போயிட்டாங்க. அடுத்து 2வது அந்த கொடைக்கானலில் அந்த பார்கவியையும் ஜீவானந்தமும் இருக்கிற வீட்டை காட்டுறாங்க. அப்போ வந்து ஜீவானந்தம் சொல்கிறாப்புல, அந்த மேலே உள்ள புலிகேசியன் டீம் நம்ம தேடிகிட்டே இருக்காங்க, நம்ம எப்படியா சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்தம்மா நீ காஃபி குடிமா, காஃபி குடிச்சிட்டு உள்ளே வாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சார் காஃபி குடிச்சிட்டு உள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே காஃபி குடிச்சிட்டு உள்ளே போனோடனே அவளுக்கு ஒரு சின்ன ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஜீவானந்தம் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இந்தம்மா இது கல்யாண புடவை, இது மேலே நகை, இது வந்து என்னுடைய ஒய்ஃபு நகை தான், ஒய்ஃபு இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக நான் வச்சுருந்தேன், இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொன்னால், இல்லை சார் ஞாபகார்த்தமானு சொல்கிறீங்க, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எதுக்கு சார் தரீங்கன்னு சொன்னோன்னே, இல்லைப்பா அந்த நகை இருந்தால் தான் அவங்க ஞாபகம் வரும்னா, அப்புறம் அன்புன்ற வார்த்தைக்கு ஒரு மரியாதை இல்லை, எப்பயுமே என் ஒய்ஃப் மனசுலேயே இருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பா இருந்தால் அவனுக்கு என்ன சீதனம் பண்ணியிருப்பாரோ அதோட நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், அவங்க அப்பா மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த சீதனத்தை வாங்கிக்கன்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சு. அதுக்கடுத்து உடனே மண்டபத்தை காமிக்கிறாங்க. மண்டபத்தில் வந்து கதிர், அறிவுக்கட்சி, அப்புறம் அவங்க தம்பி அவங்க அண்ணன் முல்லைவேந்தன், பக்கத்தில் ஒரு ரவுடி அதோட நிற்கிறான். அப்படியே அறிவுக்கட்சி அந்த ரவுடியை பார்த்து கேட்குறான்,
என்னடா சொன்ன வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துருமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏக்கா நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, பர்ஃபெக்டாக வேலை நடந்துடும், எந்த ஒரு டென்ஷனும் எடுக்க வேணாம்னு சொன்னோன்னே, யார் என்ன வேலை பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கதிர் கேட்க, மாமா இவன் தான் மாமா ரவுடி, அந்த நாங்கள் இவனைத்தான் வச்சுருக்கோம், எல்லா வேலைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கல்யாண மண்டபத்தில் யாருக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் பிரச்சனை பண்ண விடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஆளை வச்சுருக்கீங்கன்னா, என்ன சும்மா ஒருத்தனை மட்டும் வச்சு சீன் போட்டிருக்கீங்க, 4 பேர் வச்சு சீன் போட்டிருக்கீங்க, மாமா ஒருத்தே இல்லை மாமா, முல்லை வந்தேன் சொல்கிறான், மாமா ஒருத்தே இல்லை 4 பேர் இல்லை 12 பேர் மொத்தமாக இருந்தால் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும், அதனால தான் நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கேன். அவனுடைய இது அப்படியே அந்த ரவுடி சொல்கிறான், இந்த முல்லை வந்து அவங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவில் எனக்கு அனுப்பிச்சிட்டாரு, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், எப்படியாவது நான் யாரையும் வரவிடாமல் தடுத்துறேன், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அறிவுக்கட்சி மேடத்துக்கு நான் கால் பண்ணிடுறேன்னு சொன்னேன், பர்ஃபெக்டாக வேலை முடிஞ்சிடும், இந்த மாதிரி சீன் மட்டும் போடக்கூடாது, வேலையில் தெளிவாக இருக்கணும்னு சொல்லி கதிர் சொல்ல, கண்டிப்பாக இருக்கும் சார், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் சரி ஓகே பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே அறிவுக்கட்சி கதிரை பார்த்து, மாமா அங்கே என்னென்னு பாருங்கள், கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி கேளுங்கன்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லி ஃபோன் போட போகிறாரு கதிர். அந்த சமயம் பார்த்து உடனே அறிவுக்கட்சி முல்லையை பார்த்து சொல்கிறா, போய் அவர் பேசுகிறது வீடியோ எடுன்னு சொன்னோடனே அவன் கரெக்டாக வீடியோ கேமரா ஆன் பண்ணிடுறேன். வீடியோ கேமரா ஆன் பண்ண உடனேவும் சரி ஓகே ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்காரை ஒருத்தர் எடுக்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு, என்னத்தரா சொல்லுங்கள், வேலையை முடிக்க சொன்னால் இன்னும் முடிக்காமல் இருக்கீங்க சார், நீங்கள் சொல்கிறது சாதாரண வேலை கிடையாது சார், கொலை பண்ணுறது, அந்த கொலை பண்ணுற வேலையெல்லாம் சாதாரணமாக பண்ண முடியாது, எல்லா இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது, போலீஸ் நேரமும் அங்கே இருந்துகிட்ருக்காங்க, டாக்டர் அங்கே சுற்றிட்டே இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல சார் அப்படின்னா, அப்புறம் எப்படா பண்ண போகிறீங்க, ஈஸ்வரி எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது கொலை பண்ணிருங்கன்னு சொன்னோடனே, சார் பண்ணிடுறேன் சார் கொஞ்சம் டைம் ஆகும்னா, பேசின பணத்தை விட அது 2 மடங்காக தரேன், எப்படியா ஈஸ்வரியை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத கரெக்டாக பர்ஃபெக்டாக முல்லை வந்து வீடியோ எடுத்துட்டாப்புல. வீடியோ எடுத்தோடனே அப்படியே பேசி முடிச்சோன்னே சரி என்கிட்ட சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. இதோட அந்த சீன் முடிஞ்சிடுச்சு. இன்னும் அடுத்து என்ன நடக்குது எது நடக்குன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.